ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக், அது மட்டும் இல்லாமல் ஈவன் பேரண்ட்ஸும் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. கோர்சஸ் காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இயர் நீங்கள் என்ன டிகிரி டிப்ளமோ என்ன படித்தாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேலை கிடைக்காது, படித்தும் ஒரு யூஸ் இல்லை. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். ஒரே மார்க் எடுத்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க டாப் காலேஜில் படிக்கிறாங்க, இன்னொருத்தங்க ஒரு சின்ன ஒரு காலேஜில் ஒரு பெஸ்ட்டான கோர்சஸ் படிக்கிறாங்க. ஸோ கோர்சஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா, காலேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குமா சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டா வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தலாம். அதுலேயும் நீங்கள் காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். பிகாஸ் நீங்கள் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் பொறுத்தல அந்த காலேஜில் ஹாஸ்டல் மட்டும் இல்லாமல் அந்த காலேஜுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே வந்து ப்ராக்டிக்கல் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த காலேஜோட ஹாஸ்பிட்டல் இல்லாத போது நீங்கள் அவுட் சைடு போகணும், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ அதனால் நிறைய டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்களுக்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டெய்லி அங்கேயே நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். எந்த அளவுக்கு வந்து தியரி இம்பார்ட்டனோ அதை விட ப்ராக்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பேராமெடிக்கல் பொறுத்தளவு ப்ராக்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து அங்கேயே நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகலாம், அங்கேயே உங்களுக்கு படித்து முடிச்சு சப்போஸ் வேறு எங்கேயும் வேலை கிடைக்கலன்னா அந்த ஹாஸ்பிட்டலே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அண்ட் காலேஜஸ் பொறுத்தளவு என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்காங்க, ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட டீச்சிங் எப்படி இருக்குது, அண்ட் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ்மெண்ட் போயிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணணும். பட் காலேஜ் இம்பார்ட்டனான்னு கேட்டால் அது வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். செகண்ட் ஒன் பொறுத்தளவு கோர்சஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்க்கலாம். காலேஜை விட கோர்ஸ் இம்பார்ட்டனான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுடைய ஃப்யூச்சரே வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து காலேஜ் கிடையாது, உங்களுடைய கோர்சஸ் தான். ஸோ கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்து நல்லா யோசித்து செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜான காலேஜில் டிமாண்ட் நல்லா இருக்கக்கூடிய ஜாப் வேக்கன்சி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை வாய்ப்பு அதிகம். இதுவே டாப் காலேஜில், ஸோ அந்த காலேஜில் சின்ன ஒரு கோர்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதுன்னு சொல்லி சும்மா நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் கோர்சஸ் இம்பார்ட்டனாக காலேஜ் இம்பார்ட்டனான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து எப்போவுமே வந்து கோர்சஸ்க்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதுலேயும் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்கிறேன். தேர்ட் ஒன் பொறுத்தல காலேஜஸ் கோர்ஸஸ் செலக்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய காமனான 5 மிஸ்டேக் தயவுசெய்து இதை பண்ணவே பண்ணாதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு டாப் காலேஜஸ், இந்த நேமை வச்சுட்டு இந்த காலேஜில் படித்தா கண்டிப்பாக நமக்கு வந்து வேலை இருக்குது, ஃபீஸ் எவ்வளோனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி நினச்சி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. பட் அதே காலேஜில் ஒரு பெஸ்ட்டு கோர்சஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பொறுத்தல ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோர்சஸ் படிச்சிருக்காங்க, ஸோ அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸும் நானும் ஒன்றா படிக்க போகிறோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த கோர்சஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன் பொறுத்தல ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, ஸோ இந்த கோர்ஸ் பெஸ்ட்டு கோர்ஸ்னு, ஸோ இதுவும் நிறைய ஏஜென்ட் சொல்கிறது கேட்டு ஜாயின் பண்ணுறது. அந்த கோர்ஸஸோட வேக்கன்சி எப்படி இருக்குது, சேலரி எவ்வளோ இருக்கும், படித்தா வந்து நமக்கு வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் ஜாப் இருக்குமா, அதோட ஃப்யூச்சர் என்ன, எதுவுமே யோசிக்காமல் ஜஸ்ட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி யாருமே ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ ஒரு கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸஸ் வந்து ஸோ பெஸ்ட்டு கோர்ஸாக படித்தது வேக்கன்சி இருக்கா, டிமாண்ட் இருக்கா, என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து அட்லாஸ்ட் நீங்கள் ஒரு 3 இயர் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்கள் ஃப்யூச்சரே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது கோர்சஸ் தான். ஸோ அதனால் யார் சொல்கிறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக ஜாயின் பண்ணாங்க. இப்போல்லாம் பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தளவு நிறைய ஏஜென்ட் சொல்கிறாங்க, பேராமெடிக்கலே நிறைய ஏஜென்ட் இருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் பெஸ்ட்டு கோர்ஸ்ன்னு சொல்லி உங்கள் மைண்டை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஸோ ஜாயின் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி டிசிஷன்ஸ் யாருமே எடுக்காதீங்க. அதுவும் மோஸ்ட்லி நர்சிங்கை பொறுத்தளவு ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க, சேலரி அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரின்னு சொல்லி உங்களை படிக்க சொல்லுவாங்க. அந்த கோர்சஸ் எப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே யோசிச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பிஎஸ்சி நர்சிங்கு ஃபாரின் வேக்கன்சி இருக்குது, ஃப்யூச்சரில் உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா, அந்த கோர்சஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீங்கள் அந்த கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, ஸோ எனக்கு இந்த கோர்சஸ் பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த கோர்சஸ் படிக்க ஃபீஸ் அதிகமாகும், என்னால் பே பண்ண முடியாது, அதனால் ஏதாவது ஒரு கோர்சஸ் கிடைச்சா போதும்னு சொல்லி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணாலும் முடிஞ்ச அளவு பே பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். அது கவர்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஈவன் ப்ரைவேட்லேயும் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம நம்ம வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, கவர்மெண்ட்டில் படித்தா போதும், அது 1 இயர் கோர்ஸ்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறாங்க. பட் 1 இயர் கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நல்லா பார்த்து யோசித்து செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த கவுன்சிலிங்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ 1 இயர் கோர்சஸ் எல்லாம் ஈவன் பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்பவுமே 1 இயர் கோர்சஸ் செலக்ட் பண்ணும்போது நல்லா யோசித்து செலக்ட் பண்ணுங்கள். 4th ஒன் பொறுத்தல கோர்சஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லி ஆல்ரெடி பார்த்தாச்சு. பட் அந்த கோர்சஸ்ஸு செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ராங்காக சூஸ் பண்ணவே கூடாது. ஸோ என்னெல்லாம் செக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு நீங்கள் செலக்ட் பண்ண போகிற கோர்சஸ் பெஸ்ட்டு கோர்ஸாக, டிமாண்ட் அதிகமாக இருக்குமா, ஃப்யூச்சரில் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, அதர்வைஸ் ஈவன் ப்ரைவேட்லேயும் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். பேராமெடிக்கல் பொறுத்தல ஈவன் கவர்மெண்ட்டை விட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ரைவேட்லேயும் உங்களால் வந்து சேலரி வந்து நிறையா 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். எல்லா கோர்சஸ்க்கெலாம் கிடைக்காது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபாரினில் வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆகணும்னா அந்த கோர்சஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ண கூடிய கோர்சஸ்க்கு வந்து ஃபாரினில் வேகன்சி இருக்கா, இல்லை அதர்வைஸ் என்ன கோர்ஸ்க்கெலாம் ஃபாரினில் வேகன்சி இருக்கோ அந்த கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் இருக்கா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது படிக்கிறாங்க. பட் பேராமெடிக்கல் பொறுத்தளவு ஒர்க் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல, நைட் ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, நமக்கு செட் ஆகாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் ஹையர் ஸ்டடீஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேலரி க்ரோ ஆகுமா, இல்லை அப்படியே தான் இருக்குமா, ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ண முடியுமா, ஸோ நீங்கள் படிக்க போகிற கோர்ஸுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா, ஸோ அந்த கோர்ஸஸ்க்கு இந்தியன் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா, பெஸ்ட்டான ஒரு கோர்ஸஸாக, அப்ரூவலான ஒரு கோர்ஸஸாக, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன விஷயமெல்லாம் நோட் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ காலேஜ் பொறுத்தவரை கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்குது, ப்ரைவேட்டில் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்குது, இது எல்லாமே கவுன்சிலுக்கு முன்னாடி வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அது நீங்கள் படிக்க போகிற கோர்சஸ்க்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னு சொல்லி கவுன்சிலுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ்க்கு வந்து அந்த காலேஜில் அப்ரூவல் இருக்கா, அந்த காலேஜ் அப்ரூவலான காலேஜா, பிகாஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் மந்த்லாம் ஒரு பேராமெடிக்கலில் அந்த காலேஜ் அப்ரூவலே இல்லை, ஃபெசிலிட்டிஸ் சரியில்லைன்னு சொல்லி நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் தயவுசெய்து செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கவுன்சிலிங் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். பிகாஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு காலேஜ் தான் கவுன்சிலிங்கில் வந்து ஆட் ஆகும். பட் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணும்போது அப்ரூவலான காலேஜாக, அதோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜில் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஒரு காலேஜஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ். பிகாஸ் படிக்கும்போது லேர்ன் பண்ண முடியும். பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, லாஸ்ட் இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வேலை கிடச்சிருக்கா, ஹாஸ்டல் எப்படி இருக்குது, ஃபீஸ் எப்படி இருக்குது, இன்டர்ன்ஷிப் எப்படி இருக்குது, இது எல்லாமே நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் லாஸ்ட் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த இன்ஃபர்மேஷன் தான் கோர்சஸ், காலேஜ், இது ரெண்டில் எது இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தல உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ், டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கோர்சஸ், ஸோ என்னென்ன கோர்சஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். அந்த கோர்சஸ் என்ன காலேஜில் இருக்கோ அந்த காலேஜில் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து கோர்சஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, செகண்ட் வந்து காலேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா படித்து முடிச்சது உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.